மீன ராசி மீன லக்னம் அப்படிங்கிறது குருவோடைய ராசி, குருவோடைய லக்னம், குரு வீடு. எல்லாருக்கும் நம்மளால ஏதாவது நல்லா நடக்கணும்னு நினைப்பாங்க. பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக பாவிப்பாங்க. இந்த மீன ராசிக்கிட்ட பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அறிவை பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. ராகு பயிற்சியில் மீனராசினருக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மோட்ச ராசி தான். அதனால் பெருசாக வாழ்வின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம்லாம் இருக்காது. அறிவு தேடல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இந்த ராகுகேது பயிற்சியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சியில் மீனராசி மீன லக்னத்தாருக்கு தூக்கம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதிகம் பேசாமல் அளந்து பேச இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் பழகிக்கணும். டாக்லெஸ் ஒர்க் பண்ணலாம். வணக்கம். இன்னைக்கு நாம மீனராசி மீன லக்னத்தாருடைய ராகு கேது பயிற்சி 2025 பார்க்க போறோம். மீனராசிக்கு 12 ராகு 6 கேது. இயல்பாவே மீனராசி மீன லக்னம் அப்படிங்கிறது குருவோடைய ராசி, குருவோடைய லக்னம், குரு வீடு. அவர்களுக்கு இயல்பிலே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நாம நல்லது சொல்லணும், எல்லாருக்கும் நல்வழி காட்டணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருடைய நன்மையும் நம்மால் நடக்கணும், எல்லாருக்கும் நம்மளால ஏதாவது நல்லா நடக்கணும்னு நினைப்பாங்க. பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா பாவிப்பாங்க. இயல்புலேயே இவங்க கொஞ்சம் அதிகமா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதுனால எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு இவங்க உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான பண்பு பாருங்க. எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிற அந்த லிஸ்ட் இவங்ககிட்ட இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு மீன ராசி மீன் லக்னம் இருக்குன்னா யார் யார் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவை, யார் யார் எதில் வீக்கு, யார் யார் எதில் பெஸ்ட்டு அப்படிங்கிற அந்த பகுப்பாய்வு இவங்ககிட்ட இருக்கும். மற்றவர்களும் இவங்களை சார்ந்தே இருப்பாங்க. இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்து செய்யுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்கிறது தான் மீன் ராசி மீன் லக்னம் தான். எதுக்காக அதை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அவங்க இயல்பு. இப்போ 12 ராகு 6 கேதுங்கிறப்போ வெளியூர் வெளிதேச பயணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் விரயம் கொஞ்சம் ஆகும். சுப செலவுகள், சுப விரயங்கள் ஆகும். பிரம்மாண்டமான பொருட்கள் வாங்குறது, பிரம்மாண்டமான செலவுகள் செய்கிறது, பிரம்மாண்டமாக திருமணம் திருமண செலவுகள்ன்றது ஒரு நாள் கூத்து தான். பட் இருந்தாலும் அது அவங்க வாழ்க்கை முழுவதும் நினச்சி சந்தோஷப்படுவாங்க. என் பொண்ணுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணாங்க, என் பையனுடைய கல்யாணத்துக்கு 2000 பேர் வந்தாங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாங்க, பிரியாணி போட்டாங்க, அதில் வர்றவங்களுக்குலாம் வெள்ளி டம்ளர் வெள்ளி தட்டெல்லாம் கொடுத்தாங்க. இப்படி எதையாவது அந்த பிரம்மாண்டத்தை ரசிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சுப செலவு பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய டிவி வாங்கணுங்க, பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணுங்க, பெருசாக பண்ணணுங்க அப்படிங்கிறதுலாம் செய்யும். இயல்பாகவே அவங்க தாராள மனம் படைத்தவர்கள். அப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் சுப விரயங்களுக்கு நிறையா மதிப்பளிப்பாங்க. போயிட்டு போகுது என்ன இப்போ அப்படின்ட்டு, வாங்க லாங் ட்ரிப் ஒன்று போயிட்டு வருவோம் அப்படிங்கிறது. செலவு மட்டும் 40,000 ஆகிடுச்சு, பரவாயில்ல ஆகிட்டு போகுது என்ன இப்போ, இதெல்லாமே அவங்களுக்கு தோணும். இந்த காலகட்டத்தில் பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் எங்கேயாவது போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது, வாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வாங்க எல்லாம் கோவா போயிட்டு வரலாம், எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, சார் நான் முன்னை விட இப்போ அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி செலவாகுதுன்னு தெரியல, ஏன் செலவாகுதுன்னு தெரியல, நான் பண்ணுறேன் சார், நான் ஹாப்பியாகவும் இருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்த்தா நான் முன்னோட அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும்னா மீனராசியோட மைண்ட் செட்டு, முதல்ல என் பணத்தை என்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படி இருக்கும். உங்கள் பணம் இவங்ககிட்ட சிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த லைட்டர் நோட் என்னென்னா செலவாகிட்டு இருக்கும் நல்லா. ஆனால் அதை நினச்சி சந்தோஷப்படலாம். ஏன்னா சுப செலவுகள் செய்யணும். வீண் விரயங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இயல்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் இருக்கும். இந்த மீன ராசிக்கிட்ட பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அறிவை பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. புதனங்க நீசம்ன்றனால ஏதாவது புத்தகம் படிக்கிறது, எதையாவது தேடி தேடி படிக்கிறது. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டா அது படித்து முடிக்கிற வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. நிறைய கோட்ஸ் படிச்சிருப்பாங்க, துணுக்குகள் படிச்சிருப்பாங்க. எதை பற்றின ஒரு ஞானமும் உங்கள்கிட்ட இருக்குது. எதை நீங்கள் மீனராசி மீன் லக்னத்துக்கிட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும், எந்த டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ராகுகேது பயிற்சியில் இந்த மீனராசினருக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எல்லார் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறோம், ஆனால் நம்ம மீது யாரும் அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்கிறோம், ஆனால் நமக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்ற அந்த மன உளைச்சலை அனுபவிக்காத மீன ராசி மீன லக்னத்தாரே இல்லை. நம்மளை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்பி மறுபடியும் அந்த அக்கறையும் அன்பையும் எல்லாருமே செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மோட்ச ராசி தான். அதனால் பெருசாக வாழ்வின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம்லாம் இருக்காது. நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் அன்பையும் அக்கறையும் கொடுத்துடணும், எல்லாருக்கும் நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் படைத்தவர்கள் தான் இந்த மீன ராசி மீன லக்னத்தார். எல்லாரும் நம்ம பேச்சு கேட்கணும், நாம் யார் பேச்சும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஏன்னா மனநிலை எப்படி இருக்கும்னா, நான் பார்க்காததா, எனக்கு தெரியாததா, நான் சொன்னால் எல்லோரும் செய்யணும், ஏன்னா நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை,
சரி சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் தயவு செஞ்சு பிறர் சொல்கிற நற்கருத்துக்களையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதாவது நீங்கள் அடமன் கிடையாது, அரகன் கிடையாது. இயல்பாகவே இன்னொருத்தர் சொல்கிறத நீங்கள் உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. சரி நீ சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இருப்பீங்க. அதில் கொஞ்சம் மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த ராகுகேது பயிற்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க. கவனித்து உள்வாங்கி அதன் பிறகு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு பதில் அளிங்க. நல்ல பலன் கொடுக்கும். ரெண்டாவது, அறிவு தேடல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இந்த ராகுகேது பயிற்சி ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் அடி ஆழம் வரைக்கும் போயிடுவீங்க. தேடிக்கிட்டே இருப்பீங்க. தேடி தேடி புதையல் மாதிரி எடுப்பீங்க. அந்த கருத்துக்கள், அந்த அந்த துணுக்குகள், அந்த நாலேஜை வந்து அப்படி ரசிப்பீங்க. மீன ராசி, மீன லக்னம் ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது புது விஷயத்தை படிச்சுட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட்டோ அது அவங்களுக்கு தெரியும். என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, உலக விஷயத்தில் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு ஞானத்தை தேடி தேடி ஓடும். அதான் மீனத்துடைய இயல்பு. இந்த ராகுகேது பயிற்சியில் அந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அயன சயன போகும். இந்த ராகுகேது பயிற்சியில் மீன ராசி, மீன லக்னத்தாருக்கு தூக்கம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். தூங்கவே முடியாது. லேட் நைட் வரைக்கும் முழிச்சிருந்து விடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்குறது, அப்புறம் விடிஞ்சவனே எந்திரிச்சிடுறது. மீன ராசி, மீன லக்னத்தார் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் தயவு செய்து உங்கள் உடல் மீது மிகப்பெரிய அளவு கவனம் செலுத்துங்க. தூக்கத்தின் மீது மிகப்பெரிய அளவு கவனம் செலுத்துங்க. முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது மீன ராசி, மீன லக்னத்துக்கு. உங்கள் உடலுக்கு நீங்கள் தான் மாஸ்டர். நீங்கள் சொல்கிற பட்சத்தை தான் உங்கள் உடல் கேட்கணுமே தவிர, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் உடல் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அது கேட்காது. நான் இப்போ எந்திரிக்க முடியாது, நீ படுத்தாகணும், நீங்கள் படுத்தாகணும், இல்லை எந்திரிச்சு ஓடுனா எப்படி, நீ சொல்கிறத நான் கேட்காத, நான் சொல்கிறத நீ கேட்காதன்னு ஆகிடும். எப்போதுமே நம் மனம் சொல்வதை நாம் கேட்கணும், நாம் சொல்கிறதையும் நம்ம மனசு கேட்கணும். அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. மனசுக்கு பிடிச்சது செய்யணும், அதே நேரங்களில் அந்த மனமே நம்மை ஆட்சி பண்ணிடக்கூடாது. நாம தான் அதுக்கு சொல்லணும், இது வேணான்னா இது வேணாம் அப்படின்னு சொல்லணும். அது ஆசைப்படுறதெல்லாம் நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஒரு கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ தூங்கணும் அப்படின்னா தூங்கணும். இல்லை நீ முழுசாக இருக்கணும், நீங்கள் இப்போ அதை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் முழிச்சுன்னு சொன்னாலும் முழிச்சிருக்காது, தூங்கிடும். நீங்கள் செயல்படுன்னு சொன்னாலும் செயல்படாது, படுத்துரும். ஸோ இந்த அபாயம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இயல்பாகவே நீங்கள் கொஞ்சம் அதிகம் பேசக்கூடிய நபர் தான். மீன ராசி, மீன லக்னத்துக்கு தன்னை எல்லாரும் கவனிக்கணும், தன்னை எல்லாரும் பார்க்கணும், தான் கற்று தேர்ந்த விஷயங்களை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் ஐடியாஸ் தர்றது, எல்லாரையும் வழிகாட்டுறது, எல்லாரையும் கைட் பண்ணுறது இந்த மீனராசி, மீன லக்னம் இருக்கும். நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி பேசும். சில நேரங்களில் அந்த ப்ராசஸில் மற்றவர்களை நீங்கள் காயப்படுத்தி, இல்லை தெரியாமல் கூட அவங்கள புண்படுத்தி, அதன் மூலமாக ஒரு பகையை, ஒரு வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்போ பேசுகிறோங்கிறத அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கட்டும். நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் எதிரில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த அபாயம் இருக்குது. டாக்குமெண்ட் பிரச்சனை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், பத்திரப்பதிவுகளில் பிரச்சனை, கல்வியில் கவனம் இல்லாமல் போகிறது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது, இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிகம் பேசாமல் அளந்து பேச இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் பழகிக்கணும். டாக்லெஸ் ஒர்க் மோர் தான். இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் உங்களுக்கு. ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி உங்களை அதற்கு தயார்படுத்தும். யாரிடம் எவ்வளோ பேசணும், யாரிடம் என்ன பேசணுங்கிற அந்த பகுப்பாய்வு ரொம்ப முக்கியம். இங்கிலீஷே தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் இங்கிலீஷ் பாயத்தை பற்றி பேசுனீங்கன்னா அவருக்கு என்ன புரியும்? ஒருத்தர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துடணுன்ற அவசியம் இல்லை. அவர் அதை கவனிக்கிறாரா, அதை அவர் உள்வாங்கிக்கிறாரா, அது அவருக்கு புரியுதாங்கிற அந்த புரிதல் முதல்ல மீனராசி, மீன லக்னத்தாருக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஒரு கற்றுத்தேர்ந்த மனிதர், நிறைய அறிவு உங்கள்கிட்ட இருக்குது. அந்த அறிவு மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கணுமே தவிர மற்றவர்களை சலிப்படைய வைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்துங்க. ரொம்ப கவனமாக உங்கள் உழைப்பு பயன்படுத்துங்க. உங்கள் உடலை வந்து கண்டிப்பாக அந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறையில் உங்கள் உடலுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிச்சாகணும். இந்த காலகட்டத்தை நீங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக அந்த வெற்றி வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அவசரமாக ஒரு வாய்ப்பை நீங்கள் கையில் ஏந்திட்டு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணான வாய்ப்பை விட்டுறக்கூடாது. ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன்டு எனி கைண்ட் ஆஃப் ஒரு முயற்சி, அதுக்கு எப்படி பயன்படுத்தணும், அந்த முயற்சியை எப்படி மேற்கொள்ளணுங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த ஒர்க்கு, அந்த ஷெடியூல் எப்படி இருக்கணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த முயற்சியில் மேற்கொள்ளுங்க. கொஞ்சம் அவசர புத்தியும் படபடப்பும் ஒரு பதற்றமும் உங்கள்கிட்ட எப்போதும் உண்டு. அமர யோசித்து நிதானமாக செயல்படுங்க. மீனராசி, மீன லக்னம் மற்றவர்களுக்கு ஏனியாக தான் இருந்திருக்கீங்க. இனி வரும் இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு நீங்கள் செயல்பட்டுக்குங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு நீங்கள் பாடுபடுங்க. மற்றவர்களை ஏற்றி விட்டு அழகு பார்க்குறத விட உங்களை நீங்களே முன்னேற்றும் அந்த பாதையில் நீங்கள் பயணப்பட ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி குருமார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ராகுகேது பயிற்சியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள், சித்தர்கள்,
இது எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். அவங்க எல்லாரையும் அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் போய் பார்க்கலாம். பொதுவாக வியாழக்கிழமைகளில் போய் ஒரு சித்தர் கோயில்லையோ ஒரு குருமாருடைய கோயில்லையோ ஒரு குரு வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ராகுகேது பயிற்சியில் எதிரிகளை சம்பாதிக்காமல் நட்பை மேம்படுத்தி உங்கள் அறிவை மேம்படுத்தி உங்கள் நிதானத்தையும் உங்களுடைய பொறுமையும் நீங்கள் கடைபிடித்து உங்கள் அறிவுக்கும் உங்கள் உழைப்புக்கும் தீனி போட்டு மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு நான் வேண்டிக்கிறேன். உக்கிரமான பெண் தெய்வங்களையும் உக்கிரமான காவல் தெய்வங்களையும் அம்பாளையும் மதுரை மீனாட்சியையும் நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். மீன ராசி மீன லக்னத்தாருக்கு இந்த ராகுகேது பயிற்சி செல்வங்களையும் செல்வ செழிப்பையும் மிகப்பெரிய பேராற்றலையும் பெரிய அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அமைய நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ராகுகேது சீரீஸ் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த 12 நாட்களில் இந்த ராகுகேது பயிற்சி சீரீஸை மக்களாகிய நீங்கள் நேயர்கள் பெரிய ஆதரவு கொடுத்து என்னை தொடர்ந்து பேச ஊக்கப்படுத்தியது வழக்கம் போல் என்னுடைய குழுவினர் என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுத்து தொடர்ந்து இரவு பகல் பாராமல் உழைத்து என்னை இந்த சீரீஸை முடிக்க வச்சதுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.